இபிஎஸ்ஸின் சில கண்டிஷன்களுக்கு பிறகே அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் சாத்தியமாகியுள்ளதாக சொல்கின்றனர். டெல்லியில் நடந்த இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பில் கூட்டணி தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அண்ணாமலையுடன் இபிஎஸ்க்கு இருக்கும் மோதலை கணக்கில் வைத்து டெல்லி பாஜக தலைமை அதனை சரிகட்ட ஒரு வழியை கண்டுபிடித்துள்ளது. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க உள்ளதாக கடந்த சில நாட்களாகவே பேச்சு அடிபட்ட நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் டெல்லிக்கு சென்று சந்தித்தது இந்த தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று விடாப்பிடியாக இருந்த இபிஎஸ் தற்போது இறங்கி வந்துள்ளார். அண்ணாமலையால் கூட்டணி கெட்டுவிடக்கூடாது என்பதால் பாஜக தலைமை அறிவுறுத்தலின்படி அவரும் சைலண்ட் மோடுக்கு சென்றார். அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் என்பதில் அதிமுக கூட்டணியை மையமாக வைத்தே வானதி, நயினார் உள்ளிட்டோர் அண்ணாமலையுடன் ரேஸில் இருந்தனர். அதுவும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில் இருப்பதே இபிஎஸ் யோசித்து வந்ததற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இரண்டு பேரும் எங்கள் கூட்டணியில் தான் இருப்பார்கள் என்பதை அண்ணாமலை தெளிவாக சொல்லிவிட்டார். பிரிந்து சென்ற அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்பதில் ஆரம்பம் முதலே தலையிட்டு வரும் அமித்ஷா அதனை சாத்தியப்படுத்திவிட்டு தான் கூட்டணியை அமைக்கிறாரா என்ற கேள்வி வந்தது. ஆனால் அதற்கெல்லாம் இபிஎஸ் ஒத்துக்கொள்வதாக இல்லை என சொல்கின்றனர். அதனால் டெல்லியில் வைத்து சில முக்கிய பேச்சுவார்த்தைகளை முடித்த பிறகே கூட்டணி முடிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்பதை பாஜக ஏற்றுக்கொண்டுள்ளது. அதேபோல் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலையை தொடர வாய்ப்புள்ளதாக சொல்கின்றனர். ஆனால் இபிஎஸ் அண்ணாமலை இடையே மோதல் இருப்பதால் கூட்டணிக்குள் பூகம்பம் வெடிக்கக்கூடாது என்பதற்காக கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவை டீல் செய்வதற்காக தனியாக குழு ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். வானதி சீனிவாசன் அல்லது நயினார் நாகேந்திரன் தலைமையில் இந்த குழு அமையவிருப்பதாக கூறப்படுகிறது. இருவருமே அதிமுகவினருடன் நெருக்கமான உறவில் இருப்பதால் தேவையற்ற வார்த்தை மோதலை தடுக்க முடியும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஓபிஎஸ் டிடிவியுடன் இணைய முடியாது என்ற கண்டிஷனுடன் தான் இபிஎஸ் கூட்டணிக்கு இறங்கி வந்துள்ளதாக தெரிகிறது. பாஜக தலைமையிடமிருந்தும் அதற்கு கிரீன் சிக்னலே வந்துள்ளது. இருந்தாலும் ஓபிஎஸும் டிடிவியும் பாஜக கூட்டணியில் இருப்பதால் தொகுதி பங்கீடு மற்றும் ஒரே மேடையில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உள்ளிட்டவற்றில் சுமூகமான முடிவு எடுக்கப்படுமா என்ற கேள்வி வந்துள்ளது.